அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம். அறிவியல் அறிவோம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட சீரீஸோட தொடர்ச்சியை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு டாபிக் பேசலான்னு இருக்கேன். ஏற்கனவே இந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் போடலை. மொத்தம் 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆரம்பத்தில் அதோட இன்ட்ரொடக்ஷன், அதோடைய துவக்கம், அதுக்கப்புறமா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் முக்கியமானது கியூபிட் தான். அதை பற்றி பேசணும். அப்புறமா அந்த மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இருந்தால் தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கே நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸ்குள்ளாக நுழைஞ்சோம். அதுல தான் இந்த தேர்ட் வீடியோ வந்து பிராக்கெட் நோட்டேஷன், குவாண்டம் ஸ்டேட்னா என்ன, அதுக்கப்புறமா கடந்த வீடியோல இன்னமே கொஞ்சம் ஆழமா போய் இந்த வெக்டர், பேசிஸ், ஆர்த்தாகனல், ஆர்த்தானார்மல் இதை பத்தி நம்ம சொன்னோம். இப்ப இந்த வீடியோல நம்ம சூப்பர் பொசிஷனை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை நீங்க இந்த வீடியோ சீரிஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த 3வது 4வது தலைப்பை நீங்க பார்த்துட்டீங்கன்னா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த குவாண்டம் ஸ்டேட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறமா இந்த பேசிஸ், வெக்டர்ஸ் இதை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம இன்னைக்கு டாபிக்கு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா சூப்பர் பொசிஷன். நான் ஏற்கனவே லாஸ்ட் அந்த சீரீஸ்ல நான் சொன்னது என்னன்னா இந்த ஆர்த்தோ நார்மல் பத்தி பார்த்தாச்சு. சூப்பர் பொசிஷன், இன்னர் ப்ராடக்ட், அவுட்டர் ப்ராடக்ட் இதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வெறும் சூப்பர் பொசிஷன் மட்டும் தான் பார்த்தேன். நான் ஏற்கனவே சூப்பர் பொசிஷனை பத்தி நான் பேசியிருக்கேன். ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த லெக்சர் சீரீஸ்ல நான் பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இந்த சூப்பர் பொசிஷன்றது எவ்வளவு முக்கியமா இருக்கு, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நான் பார்க்க போறோம். ஸோ சூப்பர் பொசிஷன்றது ஒரு பொருள் 0ல இருக்கா, 1ல இருக்கா, இரண்டுலையுமே சேமா ஒரே டயத்துல இருக்கிறது தான் சூப்பர் பொசிஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 1 மறைஞ்சிருக்கு. ஆனால் அதில் நான் மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஒன்று அது 0வை காட்டும், இல்லாட்டினா 1ன்னு காட்டும். இப்போ ஒரு இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ ஒருத்தவன் வந்து கிளாஸ்க்குள்ள இருக்கான், அவன் முழிச்சிருக்கானா இல்லை தூங்குறானா அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன், அவன் கிளாஸ்க்குள்ள இருக்கான், கதவு அடைச்சிருக்கு, ஜன்னல் அடைச்சிருக்கு, என்னால் அவனை பார்க்க முடியாது. அப்ப நான் அவன் என்ன பண்ணான், தூங்கவும் செய்யலாம், முழிச்சிருக்கவும் செய்யலாம். அதுதான் சூப்பர் பொசிஷன். ஆனா நான் கதவை திறந்து பார்த்துட்டேன்னா ஒண்ணு அவன் தூங்கியிருப்பான், இல்லாட்டினா முழிச்சிருப்பான். அதுக்கப்புறம் சூப்பர் பொசிஷன் கிடையாது. ஸோ மெஷர்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறதா சூப்பர் பொசிஷன். இது ரொம்ப 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 முக்கியமா நம்ம இதை விளங்கிக்கணும். ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல முழுக்க முழுக்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கியூபிட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஸ்பின் அப், ஸ்பின் டவுனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த 0 and 1 நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து எலக்ட்ரான் ஸ்பின் வந்து ஒரு கூறு தான். நம்ம ஃபோட்டான் எடுத்துக்கலாம், நிறைய இருக்கு. மேக்னெட்டிக் ஸ்பின், மேக்னெட்டிக் இது இருக்கு, பார்ட்டிகல் சார்ஜஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். பட் ரொம்ப எளிமையா ரொம்ப பரவலா இதை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியது வந்து எலக்ட்ரான் ஸ்பின். எலக்ட்ரான் ஸ்பின் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா நம்ம ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ பார்த்து அது கொஞ்சம் நல்லாவே பிரபலமாவே இருந்தது. ஒரு எலக்ட்ரான் ஸ்பின்ன்றது ஒரு பந்து சுத்துற மாதிரி, ஆனா அது சுத்தல அப்படின்றதுதான். ஆனா அது ஒரு ஒரு பந்து சுத்தும் போது என்ன வகையான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுமோ அதே தாக்கத்தை எலக்ட்ரான் உண்டு பண்ணுது. அது வந்து ஒன்னு ஸ்பின் அப்பா இருக்க முடியும், இல்லைன்னா ஸ்பின் டவுனா இருக்க முடியும். ஸோ எலக்ட்ரானுக்கு வந்து ரெண்டு ஸ்பின் தான். அது வந்து ஸ்பின் அப், ஸ்பின் டவுன். அது வந்து அதோடைய உந்தம் தான். குவாண்டம்ல அது வந்து ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுவாங்க. ஒரு கோணலான ஒரு உந்தம் சொல்லலாம். அந்த உந்தத்துக்கு பேர் தான் அப் அண்ட் டவுன். அது வந்து வேற எதுக்குமே வாய்ப்பு இல்லை. ஒன்று பிளஸ் ஹாஃபா இருக்க முடியும், இல்லாட்டா மைனஸ் ஹாஃபா இருக்க முடியும். இதுதான் எலக்ட்ரானோட ஸ்பின். அப்ப இது வந்து நான் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். அந்த எலக்ட்ரான் நான் எடுக்கிறேன்னா ஒரு நேரத்தில் அது ஸ்பின் அப்பா இருக்கும், இல்லைன்னா ஸ்பின் டவுனா இருக்கும். இப்ப இது வந்து கணித பிரகாரம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். 3 வகையா எழுதலாம் கணித பிரகாரம். இப்ப ஸ்பின் அப்னு சொல்றது வந்து நான் ஒரு ஆங்கிலத்துல ஒரு அப்னு சொல்றேன், யூபி அப்னு சொல்றேன். ஆனா கணித பிரகாரம் அதை வந்து பிளஸ் ஹாஃப், பிளஸ் 1/2 அரைன்னு சொல்லலாம். அதே இது வந்து அதை ஒரு 0 வெக்டர்னு சொல்லலாம். இது வந்து கெட் வெக்டர், பிரான் கெட் வெக்டர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கெட் வெக்டர்னு சொல்லலாம். இல்லாட்டினா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல சொல்லலாம் 1 0. ஸோ இந்த 3மே வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஸ்பின் அப். அப்ப இது ரொம்ப தெளிவா விளங்கிக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம பிளஸ் ஹாஃப்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல 0 வெக்டர்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல மேட்ரிக்ஸ்ல சொல்லுவாங்க. ஆனா இது 3மே குறிக்கிறது ஒண்ணுதான், ஸ்பின் அப். அதே மாதிரி ஸ்பின் டவுன் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய கணித பிரகாரம் நம்ம சொல்லணும்னா அது மைனஸ் ஹாஃப், மைனஸ் அரை. அதை வந்து அதே மாதிரி 1 வெக்டர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கெட் வெக்டர், இது ஒரு அந்த பிரான் கெட் வெக்ட் நோட்டேஷன். இந்த வெக்டரை வந்து 0 1ன்னு சொல்லலாம். ஸோ 1 0ன்னு சொன்னா ஸ்பின் அப், 0 1ன்னு சொன்னா ஸ்பின் டவுன். இதை நீங்க தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஸ்லைட்ல நம்ம இதை தான் பார்க்க போறோம். அப்ப இதுதான் மெயினா யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த பிளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப்ன்றத இந்த இதுல நம்ம யூஸ் பண்ண போறதுல 0னா அப்பு, அது 1 0.
1ன்னா டவுன். இத மட்டும் வச்சுக்கோங்க. 0ன்னா அப், 0ன்னா அப். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இந்த படம் இது வந்து பிளாக்ஸ்பியர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி இந்த பிளாக்ஸ்பியர பத்தி சொல்லலாம். ஏன்னா கியூபிட்ட வந்து கணித பிரகாரமா நம்ம பார்க்கலாம். இல்லாட்டினா அது ஒரு புகைப்படமா பார்க்கலாம். பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ல இதுதான் பிளாக்ஸ்பியர். இப்ப இதுல இந்த மேல ஒரு ஆரோ மார்க் போகுதுல்ல, இந்த ஆரோ மார்க் எத குறிக்குதுன்னா ஸ்பின் அப்ப குறிக்குது. இப்ப கீழ ஒரு ஆரோ மார்க் போகுதுல்ல, இது வந்து என்ன குறிக்குதுன்னா ஸ்பின் டவுன குறிக்குது. அப்ப இப்ப நான் நேரா நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் நேரா நின்டுட்டு நான் கைய மேல தூக்குறேன். அப்ப என்னோட கை மேல தூக்கும்போது அது ஸ்பின் அப்ப குறிக்குது. அதே என்னோட கைய நான் கீழ தூக்குறேன் அப்படின்னு கீழ நான் இறக்குறேன் அப்படின்னா ஸ்பின் டவுன குறிக்குது. இதே இது நான் கைய நான் வந்து செங்குத்தா நேரா நீட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஆ இப்ப வந்து என்னுடைய மூக்கு காட்டுற திசையில நான் நீட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்பும் கிடையாது, டவுனும் கிடையாது. ஸோ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இசட்ன்றது அப்பு, திருப்பியும் இது வந்து டவுனு. அ தலை மேல, கால் கீழ. ஆனா என்னோட கைய செங்குத்தா நீட்டும்போது இது என்ன சொல்லலாம்? அப்படின்னும்போது இதுதான் இந்த சூப்பர் பொசிஷன் சொல்றது. இப்ப கணித பிரகாரமா என்ன எழுதலாம்? இது வந்து அப்பும் கிடையாது, டவுனும் கிடையாது. அப்ப ரொம்ப இத எப்படி எழுதுறது கணித பிரகாரம்? அப்னா எனக்கு தெரியும் 0 வெக்டர்ன்னு எழுதலாம். டவுனுனா எனக்கு தெரியும் 1 வெக்டர்ன்னு எழுதலாம். இப்ப இந்த நடுவுல இருக்கிறத நான் எப்படி எழுதலாம்னா, ஆல்ஃபா 0 பிளஸ் பீட்டா 1. இதுதான் இந்த ஸ்டேட். இந்த குவாண்டம் நிலையுடைய கணித பிரகாரம். அப்ப இது வந்து அப்பா, டவுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பும் இல்ல, டவுனும் இல்ல. 2மே சேர்ந்தது. இதுதான் சூப்பர் பொசிஷன். அப்ப இது நடுவுல இருக்கும்போது, இது எத்தன சதவீதம் அப்பு, எத்தன சதவீதம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இது வந்து 1/√2 0 1/1ன்னு எழுதுவாங்க இந்த ஸ்டேட். அப்ப இத வந்து சதவீதமா மாத்தும்போது, இந்த கோஎஃபிஷியன்ட்ட நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப அடுத்த ஸ்லைட்ல கொஞ்சம் தெளிவாயிரும். ஸோ இப்ப இந்த பாதியா இருக்கிறது, இப்ப இங்க ஆல்ஃபான்றது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 1/√2. இப்ப இந்த 1/√க்கு ஆல்ஃபாக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா அத ஸ்கொயர் பண்ணோம்னா, அதுக்கு அர்த்தம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா ஸ்கொயர்னா 1/√2 ஸ்கொயர். 1/√2 ஸ்கொயர்னா 1/2, 1/2னா 0.5. அதே மாரி பீட்டா பார்த்தீங்கன்னா 1/√2 அது வந்து 0.5 இது வந்து இதுவும் பீட்டா ஸ்கொயரும் 0.5. இதனை பெர்சன்டேஜ் மாத்துனா 0.5னா 50%. பீட்டா ஸ்கொயர் 0.5னா 50%. அப்ப இந்த நடுவுல இருக்க எக்ஸ் இருக்குல்ல, இந்த நடுவுல இருக்க எக்ஸ் வந்து 50% அப்பு, 50% டவுனு. அப்ப இதுதான் சூப்பர் பொசிஷன். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனா நீங்க முன்னாடியே சொன்னீங்களே, எலக்ட்ரானுக்கு 2 பண்பு தான் ஒண்ணு இருக்கு. ஒண்ணு அப் இருக்கு, ஒண்ணு டவுன் இருக்கு. ஆனா நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, நடுவுல வேற எலக்ட்ரான் ஸ்பின் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது கொஞ்சம் இன்னும் தெளிவாகும். ஏன்னா எலக்ட்ரானுக்கு 2 ஸ்பின் தான் இருக்கு. நடுவுல எல்லாம் ஸ்பின் கிடையாது. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம கொஞ்சம் பின்னாடி வருவோம். இப்ப இந்த நடுவுல இருக்கு. இப்ப இந்த கைய நான் நேரா மூக்குக்கு நேரா நீட்டிருக்கேன். நடுவுல இருக்கு. இப்ப அதே கைய நான் கொஞ்சம் அப்படியே கொட்டாய் விடுற மாரி மேல கைய தூக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோணலா இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட செங்குத்தலா இருக்கு. கிட்டத்தட்ட அப்புக்கு நேரா வருது. அப்ப இது என்ன ஆகும்னா, இந்த ஆல்ஃபா இருக்குல்ல, இந்த ஆல்ஃபாவோடைய வேல்யூ கூடும். இந்த ஆல்ஃபா வந்து 0.5 இருந்துச்சுல்ல, இப்ப இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒருவேள ஆல்ஃபா ஸ்கொயர்ட் வந்து இங்க ஆல்ஃபா ஸ்கொயர்ட் 0.5 இருந்ததுல, இங்க ஒருவேள ஆல்ஃபா ஸ்கொயர்ட் 0.8 இருக்கும். அப்படின்னா என்னது? 80% அப்ப குறிக்குது. அப்படின்னா 80% அப்ப குறிக்குது. அப்ப மீதி 20% என்ன குறிக்குது? டவுனையும் குறிக்குது. அப்ப இது வந்து அப்பான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இது டவுனான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அப்ப இது என்னது? இது அப்பும், டவுனும் சேர்ந்தது. அப்ப இது மாரியானா அதுவும் இல்ல. அப்ப இந்த அப்பும், டவுனும் சேர்ந்த இந்த சூப்பர் பொசிஷன்ல இந்த ஆல்ஃபா 1 பீட்டாவோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த கேஸ்ல எடுத்தீங்கன்னா, ஆல்ஃபாவோட வேல்யூ 0.8 ஒரு குத்து மதிப்பா. இப்ப அதே இது இப்ப இந்த கேஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பீட்டா வந்து 0.8 ஏன் இந்த ஆரோ மார்க் கிட்டத்தட்ட டவுனுக்கு வந்துருச்சு. அப்ப இது 80% டவுன். இப்ப நீங்க திருப்பியும் கேட்கலாம். என்ன சார் குழப்புறீங்க? நீங்க அப் அண்ட் டவுன் தானே சொல்றீங்க. நீங்க பாட்டுக்கு ஆரோ மார்க்க மாத்திக்கிட்டே போறீங்களே. அப்ப நடுவுல இருக்கும், நடுவுலயும் இருக்கும், மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும். இப்படி இருக்குமா? அப்படின்னு சொன்னா இருக்காது. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்ப ஒரு ஒரு நான் இதே மாரி தான் ஒரு கிளாஸ் ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன். கிளாஸ் ரூம்குள்ள என்ன நிலைன்னு தெரியாது. இது வந்து சூப்பர் பொசிஷன் அன்டிஃபைன்டு. எனக்கு தெரியல. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஸ்பின் அப்பா இருக்கலாம், டவுனா இருக்கலாம் எனக்கு தெரியல. ஆனா நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுது, ஒண்ணு அப்பா இருக்கும், இல்லாட்டினா டவுனா இருக்கும். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் விளங்குமே. அப்ப ஒண்ணு ஸ்பின் அப், டவுன் மட்டும் தான் இருக்க முடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இத நம்ம கணித பிரகாரம் எழுதலாம்னா, இதையும் நம்ம கணித பிரகாரம் எழுதலாம். இப்ப இந்த கேஸ்ல அப்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 100%. அப்ப பீட்டாவோட வேல்யூ 0. அப்ப இது வந்து கேன்சல் ஆயிரும்.
அப்ப எனக்கு தேவையானது 100% அப்பு. அப்ப இந்த ஸ்டேட்டையும் நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு சூப்பர் பொசிஷனா எழுதலாம். ஆனா, இந்த வேல்யூ 0வா இருக்கறனால, இந்த சூப்பர் பொசிஷன்ல இருக்க இந்த 2வது டெர்ம் வந்து மறைஞ்சு போயிரும். இது மட்டும் தான் இருக்கும். அப்ப இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்க்கிறேன். டவுன் ஸ்டேட்டா இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், இதோட சூப்பர் பொசிஷன் ஸ்டேட் என்ன ஆகும்? ஆல்ஃபாவோட வேல்யூ 0 ஆயிரும். அதே இது பீட்டாவோட வேல்யூ 100% இருக்கும். அப்ப நான் திருப்பியும் தெளிவா சொல்றேன். நான் இத ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுதான் என்னோட சூப்பர் பொசிஷன் ஸ்டேட். இது வந்து அப்பாவும் இருக்கலாம், டவுனாவும் இருக்கலாம். ஆனா, நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அப்பா இருந்ததுன்னா, எனக்கு என்ன அர்த்தம்? இது ஆல்ஃபா வந்து 100% அப்பு, பீட்டா வந்து 0 இது வந்து டவுன். அதாவது 0 இருக்க வாய்ப்பில்ல. அப்ப இதே தானே நீங்க முன்னாடியும் சொன்னீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும். கொஞ்சம் வந்துட்டோம் க்ளோஸா. அப்ப சூப்பர் பொசிஷனுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இத நான் மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணும்போது 0. திருப்பி ஒரு மெஷர் பண்றேன். அப்ப அப். அப்ப வந்து அப்ப என்னன்னா, இப்ப என்ட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஹைப்போதெட்டிக்கல். அப்படி ஜெனரலா நடக்காது. என்ட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரான் ஏதோ ஒரு இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. என்ன என்ன ஸ்டேட்ன்னு தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்டா எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? இந்த மாரி எழுதுறேன். ஆல்ஃபா 0, பீட்டா 1ன்னு. இப்ப அந்த எலக்ட்ரான ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வழியா அனுப்பி நான் அந்த எலக்ட்ரான வந்து நான் மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணும்போது அப்பு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ரீடிங் நோட் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி அந்த எலக்ட்ரான நான் மூடிடுறேன். திருப்பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வழியா அனுப்புறேன். திருப்பி ஒரு டவுன் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு 100 மெஷர்மென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். இது ஹைப்போதெட்டிக்கல் கேஸ். இது வந்து உண்மை கிடையாது. ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு எளிமையா புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டீங்க. ஆனா எத்தனை மெஷர்மென்ட் பண்றேன்? 100 தடவை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அனுப்புறேன். 50% எனக்கு அப்பு கிடைக்குது. 50% எனக்கு டவுன் கிடைக்குது. அப்படின்னா 50 தடவை நான் மெஷர் பண்ணும்போது அப்பு காட்டுது. 50 தடவை எனக்கு டவுன் காட்டுது. அப்ப இதோட ஸ்டேட் என்ன? இதுதான் நான் சொன்ன இந்த ஸ்டேட். 50% அப், 50% டவுன். இப்ப நான் ஒரு வேளை இதே 100 மெஷர்மென்ட் எடுக்க போகும்போது 80 தடவை அப்பு காட்டுது. எத்தனை மெஷர்மென்ட் எடுக்கிறேன்? அதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஆனா நான் என்ன பண்றேன்? இதே தான் பண்றேன். ஸோ இதுதான் 50-50. இப்ப நான் அதே இதை நான் வந்து இந்த இந்த ஸ்டேட் எனக்கு தெரியாது. ஆனா இது உள்ள இருக்கு. இது வந்து ஹிடன். ப்ளீஸ் ரிமெம்பர் இட் இஸ் அன்டில் ஐ மேக் மெஷர்மென்ட். இப்ப இதே மாதிரி இருக்க ஒரு சூப்பர் பொசிஷனை நான் அனுப்புறேன். 100 தடவை மெஷர் பண்றேன். ஆனா 80 தடவை எனக்கு அப்பு காட்டுது. 20 தடவை தான் டவுன் காட்டுது. அப்ப இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது? இதுதான். ஆல்பா வந்து இதுல கூட. அதே இது நான் திருப்பி இன்னொரு வேற ஏதோ ஒரு கேஸ்ல வேற யாரோ இன்னொருத்தவங்க ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு எலக்ட்ரானை நான் எனக்கு தெரியாத எலக்ட்ரானை மெஷர் பண்றேன். அது என்ன பண்ணுது? 80% டவுன் காட்டுது. அதாவது 100 தடவை நான் மெஷர் பண்றேன். ஆனா 80 தடவை அது டவுனாவே காட்டுது. 20 தடவை அப்பு காட்டுது. அப்ப எப்பெல்லாம் நான் மெஷர்மென்ட் பண்றேனோ, அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது 2 ஆன்சர் தான். ஒண்ணு அப்பு கிடைக்கும், இல்லன்னா டவுன் கிடைக்கும். ஆனா இந்த அப்பு வந்து 50-50 கிடைக்குதா, 80-20 கிடைக்குதான்றது எனக்கு மெஷர்மென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதை பொறுத்து தான் எனக்கு கியூபிட். இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கேஸ். ஆனா உண்மையான கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் எடுக்க மாட்டாங்க. ஒரு 1000 எலக்ட்ரான் எடுப்பாங்க. 1000 எலக்ட்ரானை எடுத்துட்டு ஒரு மெஷர்மென்ட் பண்ணுவாங்க. 1000 எலக்ட்ரான்ல 500 எலக்ட்ரான் அப்பு, 500 எலக்ட்ரான் டவுனுனா இந்த ஸ்டேட் 50-50. அதே 1000 எலக்ட்ரான் எடுத்துட்டு நான் சொல்றது மில்லியன் லட்சக்கணக்கில் எல்லாம் கூட எடுக்கலாம். ஆனா ஒரு ஈஸியா எளிமையா புரியுதுக்கு ஒரு 1000 எலக்ட்ரான் அனுப்பும்போது 800 எலக்ட்ரான் அப்பு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டேட். அதே இது 800 எலக்ட்ரான் டவுன் காட்டுது, 200 எலக்ட்ரான் அப்பு காட்டுதுன்னா அது இந்த ஸ்டேட். அப்ப இப்படிதான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதே இது நேரத்துல எப்ப 1000 எலக்ட்ரான் மெஷர் பண்றப்பா 1000 எலக்ட்ரானும் அப்பே காட்டிக்கிட்டு இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து சூப்பர் பொசிஷனே இல்ல. இது வந்து இட் இஸ் அட் ஃபிக்ஸ்ட் அப்ஸ்டேட். இது வந்து அப்ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி 1000 எலக்ட்ரானை நான் மெஷர் பண்றேன். 1000 எலக்ட்ரான் டவுன் ஸ்டேட்டா காட்டுறேன்னா என்ன அர்த்தம்? ஆல்பா 0, பீட்டா 1. அப்ப அப்பா இருந்துச்சுன்னா ஆல்பா 1, பீட்டா 0. டவுனா இருந்துச்சுன்னா ஆல்பா 0, பீட்டா 1. அப்ப இதோட சம்மரி என்ன அப்படின்னா, கிளாசிக்கல்ல வந்து இந்த ஸ்பின்ன்றது வந்து ஒரு பந்து சுத்துற மாதிரி, அந்த சுத்தும் போது அதுக்கு ஒரு உந்தம் இருக்கும், மொமெண்டம். ஆனா குவாண்டம்ல அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கணித பிரகாரம் தான் எழுத முடியும். இதுதான் ஸ்பின் அப். இதை வந்து நீங்க மேட்ரிக்ஸ்லயும் போட முடியும். இல்லாட்டினா நீங்க வந்து அந்த கெட் வெக்டர்லயும் எழுத முடியும். அதே மாதிரி ஸ்பின் டவுன் இது ஒரு உந்தம். ஆனா எனி கேஸை நம்ம என்ன பண்ணலாம்னா we can always write in a superposition எனி ஸ்டேட். அது அப்பா ஸ்டேட்டா இருக்கலாம், டவுன் ஸ்டேட்டா இருக்கலாம், மிடில் ஸ்டேட்டா இருக்கலாம். எனி ஸ்டேட்டை நான் என்ன பண்ணலாம் சூப்பர் பொசிஷனா எழுதலாம். இந்த ஒரு படம் ஒரு அருமையான படம். அப்ப இதுதான் சூப்பர் பொசிஷன்.
இது வந்து ஒண்ணு அப் இல்லன்னா டவுன் தான். ஒண்ணு இப்படி சுத்துது, இல்லன்னா அப்படி சுத்துது. இதுதான் சூப்பர் பொசிஷன். இதோடைய ஒரு விளக்கத்த நான் எப்போதுமே நான் சொன்ன மாரி புக்ல நான் காட்டணும்னு விரும்புறேன். அந்த புக்ல மட்டும் நம்ம வாசிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இப்ப இதுதான் அந்த சூப்பர் பொசிஷன். இது வந்து அந்த ஹியூ ஒங் வாங் நான் ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ண அந்த புக்கு. ஸோ இதுல சொல்லியிருப்பாங்க, எனி ஸ்பின் ஸ்டேட் ஆஃப் அன் எலக்ட்ரான் கேன் பி ரிட்டன். அந்த எலக்ட்ரான் வந்து அப்பா இருக்கணும், டவுனா இருக்கணும், சூப்பர் பொசிஷனா இருக்கணும் இல்ல. எலக்ட்ரானோட ஸ்பின் எதுவா இருந்தாலும் சரி, அத நம்ம இதுல எழுதிடலாம். இந்த ஆல்ஃபா, பீட்டா வேல்யூ வச்சு தான் அது வந்து 50, 50யா, 78, 30யா, 80, 20யா, இல்ல 100% 0வா, 0, 100% நம்ம முடிவு பண்ண முடியும். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என்ன ஸ்டேட்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, மெஷர்மென்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். கிளாஸ் ரூம்குள்ள போய் நான் எட்டி பார்க்கணும். பார்த்தா மட்டும் தான் எனக்கு என்ன தெரியும். அத வந்து எப்படி எலக்ட்ரானுக்கு பண்ணுவாங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா நான் ஒன்ஸ் மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா, அது வந்து கொலாப்ஸ் ஆயிரும். இது ரேண்டம். இப்போ ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறேன், நான் ஓப்பன் பண்றேன். அது அப் காட்டுது. அதே எலக்ட்ரான நான் திருப்பி ஓப்பன் பண்றேன். டவுன் காட்டுது. அது ரேண்டம் தான். அது எனக்கு தெரியாது. இது எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்னா, இதுதான் கோப்பன்ஹேகன் இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. இப்படிதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஒர்க் பண்ணுது. கோப்பன்ஹேகன் இன்டர்பிரேஷன் பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல. ஸோ இதுதான் சூப்பர் பொசிஷன்ல இது ரொம்ப முக்கியமானது. இது கணித பிரகாரம் தான் இத நம்ம விளங்கிக்கிற முடியும். அதனால தான் அந்த கணிதத்த பத்தி கொஞ்சம் நம்ம ஆழமா பேசணும். இது இப்படிதான். இது வந்து 2 ஸ்டேட் இருந்துச்சுன்னா, நீங்க அப் அண்ட் டவுன் போடலாம். ஆனா எலக்ட்ரான் மட்டும் இல்ல. எலக்ட்ரான தவிர மத்த ஸ்டேட் இருக்கலாம். இப்ப ஏதோ ஒண்ணு அப்பு, டவுனு, சைடு இந்த மாரி எல்லாத்துலயும் லீனியர் காம்பினேஷன் எழுதுனா இப்படிதான் எழுதணும். ஆனா எலக்ட்ரான எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 2 ஸ்டேட் இருந்தா போதும். ஆல்ஃபா, அப்பு, பீட்டா, டவுனு. இது எல்லாமே தேவையில்ல. ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாரி, என் டைமென்ஷனல் ஸ்பேஸ், ஹைப்போதெட்டிக்கல் ஸ்பேஸு அத வந்து நம்ம எப்படி வேணா எழுதலாம். அதுதான் சூப்பர் பொசிஷன். அடுத்த வீடியோல நம்ம கூடிய சீக்கிரத்துல இன்னர் ப்ராடக்ட் அண்ட் அவுட்டர் ப்ராடக்ட்டோட நம்ம சந்திக்கலாம். நன்றி.